இந்த திருப்பி கீச்சிக்கை படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அன்றைக்கி நைட்டு என் ஒய்ஃப் என் கூட படம் பார்த்தாங்க. நான் எமோஷனல் ஆனதை விட என் ஒய்ஃப் அதிகமாக எமோஷனல் ஆனாங்க. ஏன்னா எனக்கு நான் பிறக்கும்போது ஒரு ஓட்டு வீடு இருந்துச்சு, கிராமத்தில் சொந்தமாக எனக்கு ஓட்டு வீடு இருந்துச்சு. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது மேலே ஓடு தெரிஞ்சிச்சு. அந்த ஓடு என்னோடதாக இருந்துச்சு, அந்த நிலம் என்னோடதாக இருந்துச்சு. ஆனால் என் மனைவிக்கு அப்படி இல்லை. அவங்க ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதாங்க. இந்த படத்தை நிச்சயமாக நான் பேசுகிறத விட அவங்க தான் வந்து பேசியிருக்கணும். ஏன்னா இந்த படத்தோட முழு எமோஷனலும் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 2 மணிக்கு அவங்க பயங்கரமாக 3 மணிக்கு அவங்க பயங்கரமாக அழுதாங்கன்ட்டு. அவங்க அழும்போது தான் தெரிஞ்சு இந்த படம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட அவங்க வந்து பேசிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதை தவிர்க்க முடியாது சொல்லலாம், அவங்க வரல. ஏன்னா அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு முத சொந்த வீடாக போனது, நாங்கள் கல்யாணம் ஆகி போனது அவங்க சொந்த வீடு, அவங்க வாழ்ந்த சொந்த வீடு. அது வரைக்கும் அவங்க சொந்த வீட்டிலே இருந்தது கிடையாது. நாங்கள் காதலிச்சுட்டு இருக்கும்போது, நான் ஏன் ரொம்ப நேரம் பேசணும் யோசிச்சு சொல்லிடுறேன். முதல்ல நான் அருணுக்காக பேசுனதுக்காக பேசுகிறேன். நாங்கள் காதலிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒரு 4-5 வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க. நான் தான் திங்ஸ்லாம் தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அவங்க ரொம்ப டிஸ்டர்படாக இருக்கும். லவ் பண்ண பையன் வீட்டுக்கு வந்திருக்கான், அவனுக்கு நம்ம வேலை கொடுத்துட்டே இருக்குமே, இந்த வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, நீ வரதுனால வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, ஒரு பையன் வந்துகிட்டே இருக்கான், வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி நாங்கள் வீடு தேடி அடைவோம். அந்த வீட்டுக்கு நான் தான் திங்ஸ் தூக்கிட்டு போவேன். பரியேறும் பெருமாள் கமிட் பண்ணியதுக்கு அப்புறம் கூட, பரியேறும் பெருமாள் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் வந்து ரிலீஸ் ஆகுக்கு முன்னாடி சேலம் மாநகரத்தில் நான் வீடு தேடி அலைஞ்சிருக்கேன். திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அலைஞ்சிருக்கோம். அவங்க கூடயே நான் வீடு தேடி கிட்டத்தட்ட 6-7 வீடு மாறிக்கிட்டே இருந்தேன் அப்படி பரியேறும் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் சென்னை வந்து நான் டைரக்ட் ஆனதுக்கப்புறம் வீடு தேடி அலைஞ்சிட்டே இருந்தோம். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு அவங்க ரொம்ப எமோஷனல் ஆவாங்க. எவ்வளோ சொந்த வீடு வாங்க சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு சொந்த வீடை பற்றி கவலையே இருந்தது கிடையாது. ஏன்னா நான் ராம்சார் கூட இருந்தவன். எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு வந்து சொசைட்டியோட சமூகம் என்னை எப்படி நடத்துது, சமூகம் என்ன இன்ட்ராக்ட் பண்ணுது, எனக்கு வெளி உலகம் தான், தெரு என்னை எப்படி நினைக்குது அப்படின்னு தான் நான் ரொம்ப மைண்ட் செட்டாகவே இருப்பேன். என் வீட்டுக்குள்ளே நான் எப்படி இருந்தேன்னு நான் யோசிச்சதே கிடையாது. என் வீட்டுக்குள்ளே நான் பயங்கரமாக அது ஒரு ஃபீலாகவே இருந்தது கிடையாது. என் வீட்டில் நான் வந்து தூங்குவேன், எழுந்துச்சு போவேன். அதனால் வீடை பற்றி எனக்கு எந்த கனவுமே இருந்தது கிடையாது.